ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சோலார் பேனலை வச்சு சோலார் பேனல் மட்டும், பேட்டரியும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. நம்ம வெயில் இருந்தால் மட்டும் போதும். நம்ம வீட்டுக்கு வந்து இந்தமாரி ஃபேன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா அருமையான காற்று வரும். 12 வோல்ட் டிசி வோல்ட் தான் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்ல எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது. டைரெக்டாக கொடுத்தோம்னா அருமையாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எப்படி செய்யலாங்கிறத வீடியோ அப்படியே பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுமாரி சோலார் பேனலை பற்றி இன்னும் நிறைய வீடியோ போடுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுமாரி ஒரு பழைய ஃபேன் ஒன்று எடுத்துக்கங்க. வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டாக கிடக்கிற ஃபேனாக பார்த்து எடுத்துங்க. இது வந்து ஏசி லைனில் ஓடுற ஃபேனு. ஒன்று ஒன்றா கழட்டி எடுத்துக்கோங்க. ரெக்கையை முதல்ல கழட்டி எடுத்துருவோம். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நட்டு இருக்கும். நட்டை கழட்டினீங்கன்னா ஒரு தனியாக வந்துடும், ரெக்கை வந்து தனியாக வந்துடும். இது ரெண்டு சைடு வந்து நட்டு இருக்கும் பாருங்கள். இந்த 2 நட்டு இருக்கும், மொத்தம் 4 நட்டு இருக்கும். 4 நட்டில் இந்த இதில் 2 நட்டு தான் இருக்குது. நான் கழட்டிக்கிறேன். நீங்கள் 4 நட்டு இருந்தால் தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படின்னா தான் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். இடையில மாற்றிட்டிங்கனாக்கா அப்புறம் நான் எப்படி செட் பண்ணுறேன் போகிறேங்கிறது தெரியாது. இதேமாரி இதுலேயும் பாருங்கள், ஒரு 4 நட்டு இருக்கும். 4 நட்டு இருக்கும். இதையும் கழட்டி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோவுக்காக காட்டணுங்கிறதுக்காக முன்னாடியே கழட்டிட்டேன். 2 நட்டு போட்டு வச்சுருக்கேன். கழட்டிட்டு இது வந்து இப்போ கழட்டிங்கன்னா வந்துடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மோட்ரு நல்லா பார்த்துக்குங்க. 12 வோல்ட்டில் டிசி 12 வோல்ட்டு இதுமாரி ஃபேன் மோட்ரு வந்து பார்த்திங்கனாக்கா அமேசானில் கிடைக்கும். இதுமாரி ஒரு மோட்ரு ஒன்று வாங்கிக்கிங்க. இப்போ நம்ம வந்து இதில் வச்சு செட் பண்ணணும். இப்போ இந்த 4 இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த புஷ்ஷு வந்து இதில் இருக்கும் உள்ளார. இந்த புஷ்ஷை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சு பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணி தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்துட்டு இந்த மோட்டரை வந்து கணக்காக சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி இந்த 2 நட்டு இருக்குது பாருங்கள், இது 2 நட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணுறது தான் வேலை. இது மாதிரி மிஷின் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னாக்கா எல்லாம் தள்ளி வச்சுருவோம். மிஷின் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அறம் வச்சு தேய்ச்சிங்க. இந்த 4ஐயும் வந்து தேய்ச்சி எடுக்கணும்.
இப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட். இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது ஃபேனு. இதை அப்படியே நீங்கள் வீட்டில் வந்து மேலே உள்ள கவரை மட்டும் மாட்டிட்டு வீட்டில் வந்து ஸ்டாண்டோடு செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நல்லா காற்று வரும். நமக்கு வந்து சோலார் பேனல் மட்டுமே நமக்கு போதும். பிடிச்சிருந்தா வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.